சென்னை ஓஎம்ஆர் மற்றும் செம்மஞ்சேரி இணைப்பு சாலை கனமழையால் சிதிலமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், வணக்கம். இது தொடர்பாக வாகன ஓட்டிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். இந்த டிட்வா புயல் காரணமாக கடந்த சில தினங்களாக தமிழகத்தில், சென்னை உள்பட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்து வந்தது. இந்த நிலையில்தான் சென்னை ஓஎம்ஆர் சாலையில தற்போது வரை மழை விட்டு விட்டு பெய்து வரும் நிலையில ஓஎம்ஆர் சாலையிலிருந்து செம்மஞ்சேரி செல்லும் அந்த இணைப்பு சாலையானது மற்றும் ஆவின் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள அந்த சாலையும் மிகவும் குண்டும் குழியுமாக தற்போது சிதறமடைந்துள்ளது. மேலும் ஆங்காங்கே பள்ளங்களில் மழை நீர் தேங்கியுள்ளதால் இதில் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்கங்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தோடு இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சில நேரங்களில் நிலை தடுமாறி கீழே சாய்வது போன்ற காட்சி நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் வாகன பள்ளம் மேடு தெரியாத நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இந்த வாகன ஓட்டிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இந்த சாலை முழுக்க குண்டும் குழியுமாக இருப்பதால் தொடர்ந்து அந்த இடத்தில் இருசக்கர வாகனத்தை இயக்குவதற்கு சிரமமாக அடைந்துள்ளனர். மேலும் இந்த பகுதிகளில் பள்ளமும் மேடுமாக நிலை தடுமாறுகின்ற இந்த இடத்தை உடனடியாக சீர் செய்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது இப்போது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.